ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீ வரவரமுனிய நமகா. அஸ்மத் குருப்யோ நமகா. அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே, அன்பு குழந்தைகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற என்பதை நோக்கும் முன் சில வார்த்தைகள் ஆண்டாளை பற்றி எப்படி எல்லோரும் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு இதை மேலே தொடரலாம். நான் டாக்டர் ராதா முரளிதரன் என்ற அம்மையாரை பற்றி சொன்னேன். அவர்கள் இந்த எழுதிய புத்தகமானது த லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஆழ்வார்ஸ் என்ற புத்தகத்திலே ஆண்டாளை பற்றி எப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். ஆண்டாள் participated in all kainkariams performed by her parents. As she grew up, her love to Krishna grew along with her. Periyalvar sings Goda's love for Krishna in his Pasuram, கரைபூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுங்கும் கூரை உடுக்கும் ஆயர்க்கும் தன் கோவை செவ்வாய் திருத்தும் தேறி தேறி நின்று 1000 பேர் தேவன் திறம் பிதற்றும் என்று கூறுகிறார். Once in her effort to make herself beautiful for Krishna, she wore the garlands made by her father for the Lord and replaced it in the basket after wearing this. She started doing this regularly, and the Lord to whom it was offered later seemed to be delighted with it. One day Periyalvar, who was unaware of this practice, saw Goda wearing the garland and was shocked to see the disrespect his daughter had shown to the puja offering. But Goda did not think that she had done anything wrong and remarked that Lord was very fond of these garlands worn by her. Periyalvar made a fresh set of garlands for the Lord that day, but noticed that the Lord did not seem to be very happy as usual. He attributed this to his daughter's behavior of wrongdoing. That night the Lord appeared in his dream and told him that he was pleased to wear the garlands worn by Goda. From that day, this became a routine. The priest at the temple and the entire village started calling Goda as Sudi Kodutha Sudarkodi, and Andal, meaning one who has come to rule over all of them. Periyalvar realized that he had a divine child with the amsa of Lakshmi in her. Goda, decorating herself for the Lord, is symbolic of what every devotee has to do every day for the spiritual progress. A devotee of the Lord should decorate the self with all the sattvic gunas like patience, love, mercy, endurance, and destroys the rajasic and tamasic qualities like anger, hatred, jealousy, and material desires. He looks at himself in introspection, asking whether his love would look attractive to the Lord. One should read the story of Goda and her marriage and union with the Lord in a mystic sense. Thanks to everybody. I will narrate further anecdotes in future postings. And today's Pasuram, let us see now. இன்று மார்கழி 16வது நாள், நாயகனாய் நின்ற என்ற பாசுரம்.
நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரபரை மாயன் மணிவண்ணன் நனலே வாய்நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவோம், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேச நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய். பாசுரத்தின் பலவரையை பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே, எமக்கு சுவாமியாக இருக்கிற நந்தகோபருடைய திருமாளிகையை காப்பவனே, கொடி தோன்றும் வாசல் காப்பவனே, துவஜப்படங்கள் விளங்கா நிற்கப்பெற்ற தோரண வாசலை காக்குபவனே, அழகிய கதவம் தாழ்த்திடவாய், கதவினுடைய தாழ்பாலை திறக்க வேணும். ஆயர் சிறுமியனோவுக்கு மாயன், அதாவது இளமை தங்கிய இடைப்பெண்களாகிய எமக்கு ஆச்சரிய செயலை உடையவனும், மணிவண்ணன் நென்னலே நீலமணி பெற்ற நீலமணி போன்ற திருநிறத்தை உடையவனுமான கண்ணபிரான் நேற்றே அரபரை வாய் நேர்ந்தான், ஒலி செய்யும் பறையை தருவதாக வாக்களித்தான். துயில் எழ அவ்வெம்பெருமான் தொழிலும் எழுந்திருக்கும்படி பாடுவான். பாடுகைக்காக துயோமாய் வந்தோம் அம்மா, பரிசுத்தமாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி, முன்னம் முன்னம் வாயால் மாற்றாதே, நேச நிலைக்கதவும் நீக்கேலோ ரம்பாவாய். முதலிலே வாயினால் மறுக்காது ஒழிய வேணும். அன்றியும் கண்ணபிரான் பக்கலில் பரிவு உற்றிருக்கும் நிலைமையுடைய கதவை நீயே திறக்க வேணும் ஏலோ ரம்பாவாய் என்று கூறுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையில் நீராட்டம் என்னும் பிரஸ்தாவம் 5 பாசுரங்களில் நிகழ்ந்து உள்ளது என்பதை பார்த்தோம். முதல் பாட்டிலே நீராடப் போதுவீர் போதுவினோ என்றுள்ளது. 3ஆம் பாட்டிலே நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் என்றுள்ளது. 4ஆம் பாட்டில் நாங்கள் மார்கழி நீராட மகிழ்ந்து என்றுள்ளது. 20ஆம் பாட்டில் இப்போதே எம்மை நீராட்டு என்றுள்ளது. 26ஆம் பாட்டிலே மார்கழி நீராடுவான் என்றுள்ளது. ஆக இவற்றால் நீராடுகை ஆட்சியர்களுக்கு உத்தேசம் என்று தெரிய வந்தாலும், நீராடும் இடமான யமுனைக்கோ ஒரு பொய்கைக்கோ இவர்கள் சென்றார்கள் அல்லர். எனினும் சுவாபதேசார்த்த பிரக்கிரியைக்கு இவர்கள் சென்றவர்கள் அல்லர். எனினும் நீராடும் எதுவோ அவ்விடத்திற்கே சென்று சேர்கின்றார்கள் என்பதை காணலாம். மேலும் மாயன் மணிவண்ணன் நெல்லலே வாய் நேர்ந்தான் என்று சொல்வது மிக விசேஷமாக இருக்கிறது. கதவுகள் இரட்டையாய் இருப்பது போல திருமந்திரம் துவயமும் சர்மஸ்லோகமும் இரட்டையாகவே இருக்கிறது. அவற்றை கதவாக விவக்ஷித்து அவற்றின் பொருள்களை உபதேசித்து அருள வேணும் என்கிறது. திருமந்திரமானது பிரணவம் மந்திரசேஷம் என்ப இரட்டை, துவயம் பூர்வாக்கியம் உத்தரவாக்கியம் என்று இரட்டை, சர்மஸ்லோகம் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் அர்த்தம் என்ற இரட்டை. இவையே நேச நிலைக்கதவமாக சொல்லப்பட்டன. இவற்றை திறப்பதாவது இவற்றின் பொருள்களை, அதாவது இந்த மந்திரங்களின் பொருள்களை விவரித்தலாவது என்பது பெரியோர்கள் வாக்கு. பெரியோர்களே, மேலே இன்றைய பாசுரத்தை விளக்கத்தை காணலாம். நாயகனாய் நின்ற பாசுரத்தின் பொருள்:
தலைவராக இருக்கின்ற நந்தகோபருடைய அரண்மனையை காப்பானே. கொடிகள் காணப்படுகின்ற தோரணங்களை உடைய வாயிலை காப்பவனே. இடைச்சிறுமியரான எங்களுக்காக மணிகள் கட்டிய கதவின் தாளை திறப்பாயாக. மாயனும் நீலமணி போன்ற திரு நிறமுடையவனுமான கண்ணபிரான் ஒலிக்கின்ற பறையை கொடுப்பதாக நேற்றே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். திருப்பள்ளியிலிருந்து எழுந்திருக்கும்படி பாடும் பொருட்டு பரிசுத்தமான குளித்துவிட்டு ஆடைகளை உடுத்து வந்துள்ளோம். எனவே சுவாமி, வாயினால் முதலில் எங்களை தடுக்காதீர். நீர் சேர்ந்தானை தன்மையுடைய கதவை திறப்பாயாக. ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததான தன்மையுடைய கதவை திறப்பாயாக. ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது கதவை பற்றி சொல்கிறார். இதனுடைய சிறப்பு பொருள், இது முதல் 7 பாசுரங்கள் ஆயர் சிறுமியர் எல்லாரும் திரண்ட பின்பு கண்ணனை எழுப்ப எண்ணி அங்கு உள்ளோரையும் கண்ணனையும் தொழிலெழுப்புவதை காட்டும். இதனால் கண்ணனை எழுப்ப விரும்பிய கோபியர் நந்தகோபர் மாளிகைக்கு சென்று கோயில் காப்பானை எழுப்பி பின்பு வாயில் காப்பானை எழுப்புகிறார்கள். கோயில் காப்பான் வெளிவாசல் காப்பான், வாசல் காப்பான் உள்வாசல் காப்பான். எல்லா பாகவதர்களும் திரண்டு ஆச்சாரியனை கிட்டச் சென்று ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்க புருஷகாரமாக இருப்பவர்களை உணர்த்துதல் இப்பாசுரத்துக்கு உள்ளுரையாகும். கோயில் காப்பான் என்பது திருமந்திரத்தை அதிகாரிகள் அல்லாதார் காதில் படாதபடி காத்தல், கேட்டு ரகசியமாக கேட்டல் என்ற பொருள்படும். இத்துடன் இன்றைய பாசுரத்தை முடித்துக்கொண்டு அடுத்த 17வது பாசுரமான அம்பரமே தண்ணீரே என்ற பாசுரத்தை நாளை நோக்குவோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.